கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, இயேசுவே உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை ஆண்டவரே, இந்த வாலிபர் கொடுகைக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த கூடுகையை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அழைத்து கொண்டு வரும். தடையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போடும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பலனுள்ளதாக ஆண்டவரே இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீங்கள் அசைவாடுங்கப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாடல் ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இடைப்படுங்க. ஜெப பகுதியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் இடைப்படுங்க. பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்நேரம் முதல் முடிவு வர ஏசப்பா நீங்கள் பொறுப்படுத்தி நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ நீர் ஆசீர்வதித்து நீர் நடத்தி தாரோம். உங்களுடைய நாமத்தை இந்த நேரத்தில் இந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர் என்கிறதான பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். சந்திர சூரியன் சகலமும் இதயமும் இன்பத்தால் பொங்குதே. சந்திர சூரியன் எந்தனின் இதயமும் இன்பத்தால் பொங்குதே. உந்தனின் இருபையும் என்னவும் முடியாதே. தந்தையும் ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். பச்சை கம்பள வயல் பரமனை போற்றுதே பறவை இனங்களும் ஆடி. பச்சை கம்பள வயல் பரமனை போற்றுதே பறவை இனங்களும் ஆடி துதிக்குதே. பக்தரின் உள்ளங்கள் பரவசமடையுதே. பரிசுத்த ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். உடல்நலம் பெற்றதால் உள்ளமும் பொங்குதே. கடல் போல காருண்யம் கண்டதால் கொள்ளுதே. உடல்நலம் பெற்றதால் உள்ளமும் பொங்குதே. கடல் போல காருண்யம் கண்டதால் கொள்ளுதே. கடலலை இயேசுவின் பாதம் கழுவுதே. திடமன ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். உடல் நலம் பெற்றதால் உள்ளமும் பொங்குதே. கடல் போன்ற காருண்யம் கண்டதால் கொள்ளுதே. உடல் நலம் பெற்றதால் உள்ளம் பொங்குதே. கடல் போல காருண்யம் கண்டதால் கொள்ளுதே. கடலலை இயேசுவின் பாதம் கழுவுதே. திடமன ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர்.
அப்படி நம்ம முழங்கால் படிட்டு நம்ம தேவனை நோக்கி பார்த்து கொஞ்சம் நேரம் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய சிருஷ்டிப்பு எல்லாம் உம்மை பாடி மகிழ்கிறது ஆண்டவரே. நீங்கள் படைத்தது எல்லாம் ஆண்டவரே உம்மை துதிக்குது ஏசப்பா. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், அருமையான ஒரு தெய்வம் அப்பா. உம்முடைய வார்த்தையினால உருவாக்கினவர் ஆண்டவரே, அவை எல்லாம் உம்மை துதிக்குது ஏசப்பா. இந்த காலை வேளையில் நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சிருஷ்டிப்பாகிய நாங்களும் உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர் அப்பா. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நீரே புகழ்ச்சிக்குரிய தேவன், நீரே வாழ்த்துதலுக்குரியவர், நீரே துதிகன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் ஏசப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஏசப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்துல ஆண்டவரே நீங்கள் ஆளுகை செய்வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, இன்னுரை விடம் நீர்தானே. உன்னதமானவரே, நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் மாணவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, ஓங்க விடாதேயோ. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரிக்கை ஓங்க விடாதேயோ. எதிரின் கை ஓங்க விடாதேயோ, எதிரின் கை ஓங்க விடாதேயோ. இயேசுவே முழு பலத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் உன்னதமானவரே. ஆமென். உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் என் அதிசயமானவரே. ஆமென். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே. நாடி தேடி வரும் மனிதர்களை
ஆண்டவரே நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த வேளையில் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்திருக்கிறோம். ஆண்டவரே சர்வ சிருஷ்டிகளும் உம்மை துதித்து பாடுகிறது. ஆண்டவரே உம்முடைய படைப்பாகிய நாங்களும் ஆண்டவரே உம்மை துதித்து இருக்கிறோம். எங்கள் தேவாதி தேவன் நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதமானவர். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை எசப்பா நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே இந்த அருமையான இந்த காலை வேளையில் கர்த்தரிங்களோடு கூட நீர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. உடைய தேவ மகிமை பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இதன் ஒவ்வொரு பகுதியும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபத்தை தேவனுக்கு முன்னே நாம் எடுத்துக்க போகிறோம். நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போம். கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து முதலாவதாக நம்முடைய மாநிலத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக தேர்தலுக்காக மொத்தம் 5 மாநிலத்தில் நடக்க போகிறது. அந்த தேர்தலை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, 1 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கரம் இந்த தேர்தல் நாட்களிலே இருக்கும்படியாக ஸ்தோத்திரம். மக்களுக்கு நன்மை செய்வர்கள் ஆளுகளை இருக்கணும். ஸ்தோத்திரம். தவறான எண்ணம் கொண்டவர்கள், மதத்தை தூண்டுகிறவர்கள், கலவரத்தை தூண்டுகிறவர்கள், கொலை பாதகர்கள் நம்முடைய தேசத்தை நம்முடைய மாநிலத்தை ஆளுகை செய்யாதவாறு ஸ்தோத்திரம் நன்மை செய்கிறவர்கள் தொடர்ந்து ஆளுகளை இருக்கத்தக்கதாக கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபமனோமா. நம்ம தேவனை நோக்கி கேட்பது ஒரு தவறான காரியம் இல்லை. நம்ம தேவனை நோக்கி பார்த்து கேட்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு யார் நம்முடைய மாநிலத்துக்கு அதிகாரியை வைக்க நினைக்கிறாரோ அவர் வைப்பார். ஆனால் நம்ம தேவனிடத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கள் மாநிலத்துக்கு கர்த்தர் நீர் உதவி செய்யணும். இந்த நாளிலும் ஆண்டவரே தேர்தல் காலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஒரு சில மாதங்கள் ஆண்டவரே இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே இந்த காலத்தில் ஆண்டவரே நல்ல தலைவர்கள் இருக்கணும். ஆண்டவரே ஆண்டவரே ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் கர்த்தர் நீர் கொண்டு வந்து நிறுத்தணும். ஆண்டவரே சோதரம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தணும். ஆண்டவரே உமக்கு சோதரம். கொலை பாதகர்கள் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாடு மாநிலத்துக்கு வேண்டாம். ஆண்டவரே ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே மதத்தை தூண்டு விடுகிறவர்கள், பிரிவினை ஏற்படுத்தி விடுகிறவர்கள் எங்கள் மாநிலத்துக்கு வேண்டாமப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஒரு சமாதானமாய் எங்கள் மாநிலம் வாழும்படியாக, எங்கள் ஜனங்கள் வாழும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்யணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே தேர்தல் நாட்களிலே எந்த விதமான கலவரங்கள் ஆண்டவரே பிரச்சனைகள் ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்குள்ளே எங்கள் மாநிலத்தில் ஏற்படாதவாறு கர்த்தர் இந்த நாளிலே இந்த தேர்தல் நாட்களிலே நீங்கள் காத்துக்கொள்ளணும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் என்னெல்லாமோ பிரச்சனையை தூண்டிவிட்டு ஜனங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி விட்டு ஆண்டவரே அநேக காரியங்களை செய்ய நினைக்கலாம். ஆண்டவரே அப்படிப்பட்டான காரியங்கள், தீங்கான காரியங்கள் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி விடாதவாறு கர்த்தர் இந்த நாளிலே இந்த தேர்தல் நாட்களிலே நீர் காத்துக்கொள்ளணும் அப்பா. ஒவ்வொரு ஜனங்களும் ஞானமாய் இருக்க, ஒவ்வொரு ஜனங்களும் ஞானமாய் நடக்க கர்த்தர் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மாநிலம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மாநிலம் சமாதானமாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் இறங்கி உதவி செய்யணும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இறங்கி உதவி செய்யணும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு நல்ல திட்டங்களை செய்கிறவர்கள் தொடர்ந்து இருக்கணும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோதரம். 234 தொகுதியையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்மை செய்கிறவர்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நன்மை செய்கிறவர்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே. தண்டனைக்கு உட்பட்டு ஆண்டவரே அப்பா வழக்குகள் உள்ளவர்களை கர்த்தர் நீர் அகற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேர்தலில் கர்த்தர் நீர் அகற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்தல் அதிகாரிகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேர்தல் அதிகாரிகள் நேர்மையாக செயல்படணும் ஆண்டவர். எந்த அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஆண்டவர் தங்களுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்து விடாதவாறு அவங்க நேர்மையாக செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். காவல்துறை ஆண்டவர் நேர்மையாக செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டான ஒரு ஆவிய கர்த்தர் கொடுப்பீராக, தைரியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. யாருக்கு செவி கொடுத்து போகாதவாறு நேர்மையாக அதிகாரிகள் இந்த தேர்தலை நடத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம். இயேசுவே
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் கத்திருந்த நாளிலே நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து தருகிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தேர்தல் நடக்கிற காலத்தில் கூட ஆண்டவரே எந்த விதமான பிரச்சனைகள் எதுவும் வராதவர் அமைதியாக தேர்தல் நடந்து முடிக்க கத்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மாநிலத்தை கத்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் 4 மாநிலத்தில் நடைபெறுகிற தேர்தல் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த மாநிலத்தையும் கத்தர் நீர் ஆசீர்வதிங்க. அந்த மாநிலத்தில் கத்தர் நல்ல ஒரு தலைவர்களை அதிகாரிகளை கத்தர் நீர் நிறுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க ஆண்டவரை ஆளுகை செய்யும்படியாக அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே நீர் ஆளுகை செய்கிறவர், தேசங்களை நீரை ஆளுகை செய்கிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே 5 மாநிலத்தில் வைக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி கத்தரை கொண்டு வருவீராக. உங்களுடைய சித்தத்தின்படி கத்தரு ஆண்டவரே அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பீராகப்பா. அவை எல்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களும் ஞானமாய் ஆண்டவரே செயல்பட, ஞானமாய் ஆண்டவரே காரியங்களை செய்ய கத்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் ஒரு நல்ல ஒரு சமாதானம் நிலவட்டும். ஆண்டவரே பிரிவினைகள் வந்து விடாதவாறு, ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள கலவரத்தை தூண்டி விடாதவாறு கத்தருடைய கரம் ஆண்டவரே எங்கள் மாநிலங்களிலும் அந்த மீதமுள்ள 4 மாநிலத்திலும் ஆண்டவரே கத்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்துக்காக தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாட்களிலே தேசத்தில் செய்யப்படுகிற ஊழியங்கள் அநேகம் இருக்குது. இருந்தாலும் அந்த ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில் கூட ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பாஸ்டரையும் அவங்களுடைய மனைவியையும் தாக்குறாங்க. அப்படிப்பட்ட வீடியோ அந்த இந்துத்துவ அமைப்புகள் அந்த பெண்ணும் கூட பார்க்காம அவங்கள கட்டையால் அடிக்கிறாங்க. ஆலயத்துக்கு முன்பாக இருந்து கொண்டு அவங்களை இழுத்து வெளியே போட்டு அடிக்கிற காரியங்கள் ஜனங்கள் அந்த ஊர் ஜனங்கள் தடுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அந்த ஹஸ்பண்டையும் அவங்கள ரொம்ப அடித்து துன்புறுத்தி மாட்டுச்சாணியெல்லாம் கரைச்சி ஊற்றி இப்படிப்பட்டான சம்பவங்கள் நம்முடைய தேசத்தில் நடக்குது. நாம் நினைக்கிறோம் நம்முடைய தேசம் ஒற்றுமையான தேசம் நினைத்து கொண்டு இருக்கிறோம், ஜனநாயகமான தேசம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் அநேக காரியங்கள் துன்புறுத்தல்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மத்தியில் தான் அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் இப்படிப்பட்டான காரியங்களை செய்ய முடியலை. ஆனால் வடக்க இப்படிப்பட்டான காரியங்கள் நடக்குது. கர்த்தர் உதவி செய்யும்படியாக கர்த்தருடைய கரம் நம்முடைய தேசத்தில் இருக்கும்படியாக அன்னைக்கு யெரொபெயாம் தீர்க்கதரிசிக்கு முன்பாக கரத்தை நீட்டும் போது அவருடைய கை அப்படியே நின்னது. அதே போல கர்த்தருடைய கிரியைகள் பலமாய் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்பும்போது அந்த கை அப்படியே நிற்கணும். கர்த்தருடைய கிரியை அந்த நாட்களில் நடந்தது போல நடக்கணும். தேவன் யார் என்பதை நம்முடைய தேசம் அறிந்து கொள்ளணும். இதற்காக நம்ம ஜெபம் ஆலயங்களுக்காக எத்தனை ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பிரயாசப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து கட்டப்பட்ட ஆலயம். இதை நம்ம பணத்தை அதிகமாக வைத்துக்கொண்டு ஆலயத்தை கட்டுகிறது இல்லை. கஷ்டப்பட்டு சம்பாதித்து அதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்பட்ட ஆலயங்கள் இடிக்கப்படும் போது எவ்வளவு அந்த வேதனை அந்த ஊழியக்காரர் இருக்கும். தன் மனைவி அடிக்கும் போது எவ்வளவு வேதனை அந்த ஊழியக்காரருக்கு இருக்கும். கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக அநேக இடத்துல நடக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆதரவாக இருக்கும்படியாக, தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக, அது மாத்திரமில்லை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் கை நீட்டும் போது அந்த கை அப்படியே நின்றணும். கர்த்தருடைய கிரியை அப்படியே நடக்கணும். இதற்காக நம்ம ஜெபம் நம்முடைய தேவன் யார் என்பதை நம்முடைய தேசத்தில் உள்ள அதிகாரிகள் அறிந்து கொள்ளணும், மதவாதிகள் அறிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட நபர்களை சந்திக்கப்படணும். எப்படி சவுல் சோதரம் அவன் துன்முறுத்தி அவங்கள துன்முறுத்தலாம் நினைச்சு வந்தான். ஆனால் கர்த்தருடைய ஒளி அவனை சந்தித்தது. அதே போல யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு விரோதமாக ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக வரும்போது கர்த்தருடைய ஒளி அவங்களை சந்திக்கும்படியாக தேவனுடைய கிரியை நடக்கும்படியாக நம்ம எல்லாம் ஜெபம் சோதரம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய மாநிலத்தில் நம்ம சமாதானமாக இருக்கிறதுனால நம்ம காரியம் நடக்குதுன்னு நினைச்சிடக்கூடாது. நம்மளை போல அவர்களும் நம்மளை போல ஒரு மனிதர்கள் தான். சோதர ரத்தமும் சதையும் உள்ள மனிதர்கள் தான். அடிக்கும்போது வேதனை இருக்க தான் செய்யும், எவ்வளோ கஷ்டங்கள் வலிகள் இருக்க தான் செய்யும். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக
முடியாக. சோதரம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளைங்களுக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா போர் ஆயுதங்களை கர்த்தர் இந்த நாளிலே நிர்மூலமாக்கி நீர் அழித்துப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தான் பாதுகாப்பு ஆண்டவரே. நீங்க தான் ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்தீங்க, நீங்க தான் அழைத்து வந்தீங்க, நீங்க தான் ஆத்துமாக்களை கொடுக்குறீங்க, நீங்க தான் ஆலயத்தை கட்டி கொடுக்குறீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாக்கணும் ஆண்டவரே, பாதுகாக்கணும் ஆண்டவரே. அன்றைக்கு ஒரு ராஜாவின் கையை நிற்க பண்ணின வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, துன்பப்படுத்தலாம் சொல்லி வந்த சவுலை நீங்க வழியிலே சந்தித்து அவனை கீழே தள்ளி நீர் ஆண்டவர். அதே போல கர்த்தருடைய கிரியைகள் இந்த நாட்களில் எங்க தேசத்துல ஆண்டவர், இந்த வருடத்துல கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்பும் போது உங்கள் வாய்கள் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. சோதரம் கர்த்தர் பெரியவர், இவர் உண்மையுள்ள தெய்வம், இவங்க ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்பதை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதிராக வருகிறவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே ஊழியக்காரருக்கு ஆண்டவரே அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் பாதுகாப்பு, நீங்க தான் பாதுகாப்பு. அவங்க ஊழியத்து நிமித்தமாய் கடந்து போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். எங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ கர்த்தர் அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கணும். உங்களுடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று யோசுவாக்கு சொன்னது போல ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு கர்த்தாவே ஒருவனும் எதிர்த்து வராதவர் கர்த்தர் தடையெல்லாம் மாற்றி போட்டு ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஊழியங்கள் வளர்ந்து பெருகணும், ஊழியத்துக்கு தடையெல்லாம் கர்த்தர் மாற்றணும், சுவிசேஷத்துக்கு நல்ல ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நீ கொடுக்கணும் ஆண்டவர். எவ்வளவு எதிர்ப்புகள் தடைகள் வந்தாலும் அவர்கள் மத்தியில் ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகத்துவம், கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும் ஆண்டவர். உங்களுடைய ஊழியங்கள் மூலமாக, ஊழியக்காரர்களுக்கு மூலமாக, தேவ ஜனங்கள் மூலமாக உங்களுடைய கிரியில் நடந்து கொண்டே இருக்கணும். ஜனங்கள் திரள் திரள் ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் சபையில் சேர்க்கப்படணும். கர்த்தருடைய ஆலயம் இல்லாத இடத்துலலாம் கர்த்தருடைய ஆலயங்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் ஆண்டவர். பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக அநேக இடங்கள், ஆலயங்கள் ஹல்லேலூயா எழும்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை. வேத வசனத்தின்படி ஆண்டவரே அநேக இடத்தில் ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. கட்டப்பட்ட இடத்துல எந்த பாதாளத்தின் ஆண்டவரே கிரியில் ஆண்டவரை மேற்கொள்ள அவை எல்லாம் நிர்மூலமாக்கி அழிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒன்று கூட மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய கரம் இருந்து ஹல்லேலூயா பெரிய காரியங்களை தேவனை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அவனவன் செய்யத்தக்கதான கிரியைக்கு பலனை கொடுக்கிறவர் ஆண்டவரே. ஊழியக்காரங்களை தாக்கலாம் ஆண்டவரே, மாட்டுச்சாணத்தை கரைச்சி ஊற்றலாம், வாயில திணிக்கலாம், என்னனாலும் செய்யலாம். அவன் செய்யத்தக்கதான கிரியை கர்த்தர் கொடுக்கிறவர். நீ நீதி செய்கிறவர். அரசாங்கம் நீதி செய்யாமல் இருக்கலாம், ஆளுகிற தலைவர்கள் நீதி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நீர் பார்த்து கொண்டிருக்கிறவர். கர்த்தர் அதை பார்த்தார், கர்த்தர் அதை கேட்டார், கர்த்தர் அவனிடத்தில் அதை கேட்பார் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனம் பொய் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, அது உண்மை உள்ளது. கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்க்குறீங்க, அநேக காரியத்தை கேட்குறீங்க, அதை மீண்டும் நீ அவனிடத்தில் கேட்பீர். உடைய வேத வசனம் சொல்லுகிறது. அதன்படி கர்த்தர் நீங்கள் செய்ய போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நீர் யார் என்பதை எங்கள் தேசத்தில் கர்த்தர் நீர் நிரூபிக்க போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எதிர்ப்புள்ள மனிதர்களை அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க உண்மையை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டான காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்க நம்ம எல்லா சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம், 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 சோதரம். இன்று மாநிலத்தில் இருக்கிற ஊழியங்களுக்காக நம்ம ஜெபணுமா, நம்ம செய்கிற கிராம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்ம எல்லாரும் சோதரம் செலுத்துவோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்று மாலை நாங்கள் கடந்து போகிற ஊழியத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் இருக்கணும். சுவிசேஷன் ஆண்டவரே அறிவிக்கிற இடத்துல கர்த்தருடைய கரம் இருக்கணும். டிராக்ஸ் கொடுக்குற இடத்துல கர்த்தருடைய கரம் இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்களை பாதுகாத்துக்கொள்ளணும் ஆண்டவரை. சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரை. சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் இந்த கிராமங்களில் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இதுவரைக்கும் செய்த 14 கிராமத்திலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, அந்த இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியத்தையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு மூடி இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிரயாணமாக கடந்து போகும்போது வேனில் வருவாங்கள்ல, 2 வீலர் வரவங்களோடு கூட கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். இப்படி சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து போகணும். முன்னும் பெண்ணுமா எங்களோடு கூட இருந்து நீர் பாதுகாத்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கான எல்லா தேவைகளையும் ஏசப்பா நீங்கள் சந்தித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மாலை நடக்கிற ஊழியத்தை எல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே,
ஆமென். கதை நம்ம ஜெபத்துக்கு நம்ம எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு கூட உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான அந்த நல்ல நாளுக்காக உமை நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த மாதத்தில் நாங்கள் கடந்து வருவதற்கு அதற்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஜெபித்த ஜெபத்தை சபை கேட்டுக்கிறீங்க. நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யும் உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் உட்காரோம். அதுக்கு முன்பாக எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்தில் அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுக்கிறது. முதற் பாகம் அப்படிங்கிறத யாராவது கண்டுபிடிச்சா 2 நிமிஷத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 1022வது பக்கத்தில் எத்தனை வசனம்? சொல்லுங்கள், வாசிங்க பாப்போம். சரி, ரைட்டு. சரி, பரவாயில்ல, 2 நிமிஷம் கூட அகல எடுத்துட்டீங்க, வாழ்த்துக்கள். சரி, இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா? உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை சொன்னது யாருன்னா கர்த்தரே இந்த வார்த்தை என்ன செஞ்சார்? சொன்னார். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரே சொன்ன ஒரு வார்த்தை. நீ ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? நீ சொல்லணும். ஏன்னா இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆசாரியர்கள் எப்படி இருக்கணும், ஆசாரியர்கள் என்ன ஊழியத்தை செய்யணும், ஆசாரியர்கள்னு யாருன்னா ஊழியக்காரங்க, ஊழியம் செய்கிறவங்க. அவங்க எப்படி நடந்துக்கணும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும், அவங்களுடைய ஜனங்களுக்கு முன்பாக இருக்கும்போது எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை கொடுக்க வேண்டும், இப்படிப்பட்டான காரியங்கள்லாம் சொல்லி கொண்டு வரும்போது தான் அவங்களுக்குன்னு ஆண்டவர் எந்த விதமான சொத்து ஆண்டவர் என்ன செய்யலை, அவங்களுக்கு கொடுக்கல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் தான் உங்களுக்கு என்னது ஊழியக்காரங்களுக்கு சொத்து. மற்ற எல்லாத்துக்குமே கோத்திரங்களுக்கு இடத்த ஆண்டவர் கொடுத்தார், தொழிலை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். ஆனால் லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் மாத்திரம், ஊழியம் செய்கிறவங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் சில காரியத்தை கொடுக்கல. ஏன்னா நான் தான் உங்களுக்கு சொத்துன்னு சொல்லிட்டார். அதனால ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா மற்ற ஜனங்களுக்கு, அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவங்க இருக்குது, அவங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து ஆசீர்வாதம் இருக்கணும்னா நீங்கள் செய்கிறதுல முதல் பாகத்தை என்ன செய்யணும், அந்த ஆசாரியனுக்கு என்ன செய்யணும், நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது முதற் பாகம். இப்போ வந்து அந்த நாட்களில் வந்து ஆண்டருக்குன்னு பலி செலுத்தும் போது, ஏன்னா முந்தின வசனத்தில் வாசிக்கும் போது எல்லா பலியும் சொல்லப்பட்டுக்கிறது. அது எல்லாம் ஆசாரிக்குரியது. போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலியை அவர்கள் புசிப்பார்கள். அவங்களுக்கு வருகிறது அதுதான். அப்போனா இவன் என்ன செய்ய முடியணும்? நசல் கொண்டது, நசல்னா ரொம்ப நோஞ்சா உள்ளது, காயப்பட்டது, ரொம்ப மோசமான தரத்தெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாதுன்னு ஆண்டவர் கடைசி 31ஆம் வசனத்தில் சொல்லுவார். ஏன்னா பாவம், நீ இப்படிப்பட்ட காரியத்தை அவனுக்கு செலுத்தக்கூடாது, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அந்த பலியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஏன்னா அது ஆசாரியருக்கு அது போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது நீ முதற் பாகனா நல்ல காரியம், நல்ல தரமானது நீ என்ன செய்யணும், அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவருங்க சொல்லுகிறார். அதாவது எதுக்கு சொல்லுகிறேன்னா, நீ முதல் பாகத்தை கர்த்தருக்குன்னு கொடுத்தோமானால் கர்த்தர் அந்த வீட்டை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. முதல் ஃபஸ்ட்டு உள்ள காரியத்தை நீ கர்த்தருக்காக கொடுத்தினா, எதுனாலும் சரி நீ கர்த்தருக்காக கொடுத்தினா ஆண்டவர் அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார்னு ஆண்டவரே சொன்ன ஒரு வார்த்தை. இது ஒரு மனிதனும் சொல்லலை, கர்த்தரே சொன்ன வார்த்தை. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். அப்போது நம்ம வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா அது ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் இருக்கிற ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்களும் முதற் பாகத்தை தரமானதை கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். ஊழியக்காரங்க மட்டும் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. ஊழியக்காரங்களும் என்ன செய்யணும், மற்ற ஊழியங்களுக்கு என்ன செய்யணும், முதற் பாகத்தை என்ன செய்யணும், நாம் கொடுக்க பழகணும். அப்படி கொடுக்கும்போது தான் நம்முடைய வீட்டையும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற மல்லியால் வாசிக்கும் போது 3:11 நினைக்கிறேன், நம்ம வாசிக்கும் போது நீ கொடுத்து என்னை சோதித்து நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நீ அறிந்து கொள்வாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் வேறு எதுலேயும் என்னை சோதனை செய்யன்னு சொல்லவே இல்லை, நீ கொடுத்து என்னை சோதித்து பார்.
ஆண்டவர் அதில் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட கொடுக்கறதில்ல முதற் பாகத்தில் என்ன செய்யணும், நாம் இப்போ நம்ம கொடுக்க வேண்டும். சரியா? அப்போ ரெண்டாவது ஒரு காரியம் இது ஆசாரியர்களுக்கு. இரண்டாவது என்னென்னா, ஒரு 1 ராஜாக்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பகுதி தான். அந்த சாரிபாத் விதவை சம்பவம் நமக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி எண்ணெடுத்து கொண்டு வா. போதும். முதல்ல அவன் சொல்லுகிறான். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 3.5 வருஷம் பஞ்சம். நம்ம அதை லூக்கால வாசிப்போம் தெளிவாக. 3.5 வருஷம் 3 வருஷம் 6 மாதம்னு வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்ன வார்த்தை. அப்போ 3.5 வருஷம் என்னென்னா பஞ்சம். மழை பெய்யாது, பனியும் பெய்யாது, புல் பூண்டு எதுவும் இருக்காது, வறட்சி, பஞ்சம். இந்த பஞ்சம் வந்ததுனால சாப்பிட முடியாது. அப்போது இவங்க இதுவரைக்கும் வைத்திருந்த கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், கலசத்தில் எண்ணெய், இந்த எண்ணெயை வச்சு தான் இந்த குடும்பம் விதவை, இவளுக்கு கனவு புருஷர் கிடையாது, விதவை, ஒரு மகன் இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் கடைசி நேரத்தில் அவன் வீட்டார் அனைவரும் சொல்லப்பட்டுகிறது. எத்தனை பேர் இருந்தாங்கங்கிறது நமக்கு தெரியலை. அப்போது இவங்க எல்லோரும் சாப்பிடணும். 3.5 வருஷம் பஞ்சம்னா கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் காலியாயிரும். அதுக்கப்புறம் சொல்லுகிறா, ஆகாரம் இல்லாமல் நாங்கள் செத்து தான் போகணும்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசின் இடத்துல, ஊழியக்காரன் இடத்துல சொல்லுகிறான். அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறா, பரவாயில்ல நீ போ, முதல்ல எனக்கு ஒரு சிறிய, அதில் ஒரு சிறிய இடம். அவன் ரொம்ப கேட்கலாம். முதல்ல, அதாவது ஆண்டவர் அது பெருசோ சிறுசோங்கிறது ஆண்டவர் பார்க்குறது கிடையாது. முதல் காரியம் கர்த்தருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அதாவது முதல்ல பெரிய காரியத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ உதாரணம் வச்சுக்கிடுவோமே, இப்போ நான் ஒரு 1 லட்ச ரூபா நான் வருமானம் எனக்கு வருதுன்னா, அப்போ நான் அதில் எனக்கு என்னதுன்னா, நான் 10,000 தசமபாகத்தை கொடுக்குறேன்னா முதல் காரியத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்டு தான் மற்ற காரியத்தை நான் செய்யணும். இப்போ சிலவனுக்கு 10 லட்சம் வருதுன்னா அவன் 1 லட்சத்தை எடுத்து கர்த்தருக்குன்னு வச்சுட்டு தான் மற்ற காரியங்களை, இந்த செலவுகளை பார்க்கணும். அப்போது ஆண்டவர், அதாவது டிஃப்ரெண்ட் இருக்குது, பெருசு சிறுசு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது பெருசு சிறுசுலாம் கிடையாது, எல்லாமே ஒன்று தான். 10 ரூபா கொடுத்தாலும் கர்த்தருக்காக, அது முதல்ல நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு அப்படின்னு நம்ம ஒதுக்கிடணும். இது கர்த்தருக்கு அப்படின்னு ஒதுக்காத. ஜோமுனி, ஆண்டவரே இந்த வருமானத்தை ஆசீர்வதியும், இந்த மாதத்தை ஆசீர்வதியும், இந்த மாதத்துக்கான தேவையை சந்திங்க, இது உமக்கென்று நான் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கொடுத்ததை நான் உமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டு மற்ற காரியத்தை நம்ம காரியங்கள் செய்யும்போது ஆண்டவர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்க. அதுதான் ஆண்டவருக்கு பெருசு சிறுசுன்னு கிடையாது. அவர் என்ன எதிர்பார்க்குறேன்னா, முதல்ல எனக்கு என்ன செய்கிறானா, எனக்கு கொடுக்குறானா, முதல்ல என்னை மகிமைப்படுத்துகிறானா, அப்படி தான் ஆண்டவர் பார்ப்பார். அப்போது அதில் முதல்ல எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி கொண்டு வா. அப்புறம் தான் எலியா சொல்லுகிறான். அந்த 14ஆம் வசனத்தில் அதை வாசிங்க. 14ஆம் வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறான் என்றான். அப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே 15ஆம் வசனத்தில் அவன் எலியா சொன்னபடியே அவன் என்ன செய்கிறான், போய் ஆயத்தப்படுத்தி முதல்ல அவள் குடும்பத்துக்கு, அவளுக்கு, அவன் மகனுக்கு, குடும்பத்துக்கு செய்கிறதுக்கு முன்னால் ஒரு சிறிய அடைய பண்ணி அதை ஊழியக்காரனுக்கு என்ன செய்கிறா, கர்த்தருக்காக கொண்டு வரா. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, அதை எலியாவின் சொற்படி 16ஆம் வசனத்தில் எலியாவின் கொண்டு சொன்ன வார்த்தையின்படி, கர்த்தர் எலியாவின் மூலமாய் சொன்ன வார்த்தையின்படி அந்த பஞ்சை காலம் திருற வரைக்கும் அந்த பானையில் மாவு குறைஞ்சி போகலை, கொஞ்சம் எண்ணெயும் என்ன செய்யலை, குறைஞ்சி போகலை. இதை நினச்சி பாருங்களேன், கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 3.5 வருஷம். இது நம்மளால் நம்ப முடியாது இல்லையா? ஆனால் நம்பி தான் ஆகணும். இந்த வேதத்தை படிக்கிற நாம், இந்த வேதத்தை நம்புகிற நாம், இந்த காரியத்தை கர்த்தர் செய்த இந்த அற்புதத்தை நாம் என்ன செய்யணும், நம்பி தான் ஆகணும். அப்போது கர்த்தர் இந்த 3.5 வருஷமும் அந்த மாவு எடுக்க வந்ததா, இல்லைன்னா கர்த்தர் எப்படியாவது அற்புதம் செஞ்சாராங்கிறது நம்மளுக்கு தெரியலை. ஆனால் அவங்க பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் எலியா, அப்போ அவள் வீட்டார் அனைவரும் என்ன செஞ்சாங்க, அந்த 3.5 வருஷம் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டு அவள் செத்து போகலான்னு நினச்சா, ஆனால் அவள் உயிரோடு கூட என்ன செஞ்சாங்க, குடும்பம் என்ன செஞ்சது, இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது முதல் காரியம் கர்த்தருக்கு அவள் கொடுத்ததுனால கர்த்தர் அவள் வீட்டை என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். நான் செத்து பெறுவோன்னு நினச்சா, ஆனால் அவள் வீட்டார் அனைவரும் உயிரோடு கூட ஆண்டவர் என்ன செஞ்சார், அவங்கள வைத்து காப்பாற்றி பாதுகாத்து போஷித்து என்ன செஞ்சார், நடத்தினார். காரணம் என்ன,
அவள் செய்த காரியம் என்ன? முதல்ல கர்த்தருக்கு. அப்போ முதலுக்கு நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சரி, மூணாவது ஒரே ஒரு காரியம், நம்ம எல்லாம் தெரிஞ்சதான ஒரு பகுதி தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 10வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 10வது பக்கம் 6ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை நாம் வாசிப்போம். 33. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்ல எப்படி கூட கொடுக்கப்படும் வேதம் சொல்கிறது. அப்போ இந்த வாலிப நாட்களாக இருக்கிற நம்ம முதலாவது கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கையை கொடுத்தோமானால் ஒரு வீட்டையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அப்போ நாம் முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கும்போது, நாம் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையவே என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நம்ம உயிரோடு இருக்கிற நாள் வரையும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நீ எதை குறித்தும் நீ கவலைப்படாதன்னு வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அந்த நம்ம மேலேருந்து வாசிக்கிறோம், 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன, நீ என்னத்தை உடுப்போம், எதை நம்ம குடிப்போம், என்னத்தை உண்போம், இப்படி நீ கவலைப்படாத. சாப்பாடு குறித்து கவலைப்படாத. கடைசி வசனம் சொல்லப்படுகிறது, நாளைக்காக நீ கவலைப்படாத, கர்த்தர் நான் உன்னை பார்த்துக்கிடுவேன். இயேசுவே சொன்ன வார்த்தை, நான் உன்னை பார்த்துக்கிடுவேன், நீ எதை குறித்து கவலைப்படாத. அப்போ ஆண்டவர் அப்படி சொல்கிற காரணம் என்ன? முதலாவது உன் வாழ்க்கை எனக்குத்தா. ஃபஸ்ட்டு நீ என்ன சேவி, முதலாவது என்ன நீ மகிமைப்படுத்து, என்ன ஆராதி, நீ என்ன நோக்கி ஜெபம் பண்ணு, வேதத்தை நான் எழுதி கொடுத்த வேதத்தை நீ படி, நீ இதெல்லாம் செஞ்சினா முதலாவது உன் வாழ்க்கையை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தினா இவையெல்லாம் குறித்து நீ கவலைப்படாத, ஒவ்வொன்றையும் நான் என்ன செய்வேன்? உன் வாழ்க்கையில் செய்வேன். ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த இடத்துல இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, முதலாவது நீ என்ன தேடு, உன் வாழ்க்கையை எனக்கு கொடுத்துரு. முதலாவது ஆண்டவரே, இப்போ இன்னைக்கு காலையில் விடியுதுன்னா, இயேசுவே இந்த வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், வேதத்தை படி, காலையில் எஞ்சி கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்து வேதத்தை படி, ஜெபம் பண்ணு. முதலாவது கர்த்தருக்கு கொடுத்துட்டு மற்ற வேலையை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் அந்த நாளுக்கான தேவையை, உன் வேலையை, உன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமில்லை, நம்ம வாழ்க்கையும் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். அப்போ முதலாவது நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? நம்ம வாழ்க்கையவே என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு வீட்டில் உள்ள காரியத்தை நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தோமானால் இயேசு நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் நம்மளுக்கு என்ன செய்வார்? அவர் செய்வார். காரணம் என்ன? முதலாவது நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்ம ஆபேல் காயின் காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். 2 பேரும் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செஞ்சது? காயினுடைய இருதயம் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தது. ஆபேலுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர் ஆபேலை ஆசீர்வதித்தார், காயினை ஆண்டவர் தள்ளிவிட்டார் வேதம் சொல்கிறது. அதாவது 2 பேர் கொடுத்தது முதல் தான். ஆனால் அந்த முதல்ல ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும்போது, இயேசுவே என் வாழ்க்கையை நான் உமக்கு தரேன், என் வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. முதலாவது இந்த காரியத்தில் நான் உண்மைக்கு இந்த காலை வேளையில் இந்த நாளில் நான் முதலாவது உண்மை நான் தேடுகிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்னு ஆண்டவரத்தில் சொல்லும்போது ஆண்டவர் அன்றைய நாளுக்குள்ள காரியங்களாம் பொறுப்பெடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், நீ எதை குறித்து கவலைப்படாத, முதலாவது நீ என்னை தேடு, நான் உன்னை எல்லாவற்றிலும் என்ன செய்வேன்? உன் காரியங்களை பார்த்துக்கொள்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவராக இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. நம்ம எல்லாரும் முழங்கல் படிட்டு நம்ம ஜெபணுமா? இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவருக்கு இது பெருசு சிறுசுன்னு ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஃபஸ்ட்டு, முதலாவது அவள் என்னை மகிமைப்படுத்துக்கிறான்னா. இன்றைக்கி நம்ம காலை வேளையில் வந்திருக்கிறோம் இல்லையா? அன்னைக்கு வரல, இருந்தாலும் இன்னைக்கு காலையில் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த நாளில் ஃபஸ்ட்டு நம்ம கர்த்தருக்கு கொடுத்துருக்குறோம். கர்த்தர் இந்த நாளையும் நம்மளுக்கு ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் இது கர்த்தருக்காக செய்யும், இது கர்த்தருக்காக கொடுப்போம் அப்படிங்கிறது இல்லை. எப்பவுமே முதலாவது நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், வேதத்தை படிக்கணும், காலையில் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அந்த நாளை நம்மளுக்கு ஆசீர்வதித்து தருவார். நம்ம வெளியே போகும்போது வரும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். நம்ம செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு வீட்டில் அந்த விதவை கொஞ்சம் சிறிய அடைய முதல்ல கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்தார். 3 வருஷம் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஒரு சிறிய அடை கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்தா, முதலாவது காரியத்தை செய்தா. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு முதலாவது ஒரு காரியத்தை செய்தா. கர்த்தர் அவர் வாழ்க்கையை 3 வருஷம் ஒரு குறைவில்லாமல் அவ்வீட்டார் அனைவரும் சாகாமல் உயிரோடு கூட இருக்க முடியாது கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
அப்போ கர்த்தருக்காக நான் முதலாவது ஒரு காரியத்தை கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையை முழுவதையும் ஆசீர்வதிக்க. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம வேதத்தையும் ஜெபத்தையும் கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்யும்போது ஃபஸ்ட்டு முதலாவது காரியத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது இயேசு நம்ம வாழ்க்கையே ஆசீர்வதிப்பார். எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அதன் காலத்தில் நம்மளுக்கு சரியான காரியத்தை கர்த்தர் செய்வார், நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அன்பின் தகப்பனையும் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, 3 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். முதலாவது, உன் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கணும்னா நீ உன்னுடைய பிசைந்த மாவு, நீ செய்கிற வேலையில் முதலாவது ஒரு காரியத்தை ஆசாரி எனக்கு கொடு, நான் உன் வீட்டை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீர். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு சொன்னீர். அன்றைய நாட்களில் ஆண்டவரே சாரிபாத் விதவை வீட்டில் ஆண்டவரே முதலாவது நீ கர்த்தருக்குன்னு கொடு, இந்த 3 வருடமும் உனக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துவீங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு உமக்கு கொடுத்தா கர்த்தர் நீ சொன்ன வார்த்தையின்படி வாக்கும்படி 3 வருடமும் பஞ்சகால தீர்ற வரைக்கும், அடுத்து ஆகாரம் வர்ற வரைக்கும் ஆண்டவரே அந்த பானையில் மாவு எண்ணெயும் குறைந்து போகாமல் அவள் குடும்பம் ஜீவனோடு கூட இருக்கும்படியாக நீங்கள் ஆசீர்வதித்தீங்க. ஆண்டவரே, நீ மத்தியில் வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, முதலாவது எனக்கு நீ உன் காரியத்தை செய், முதலாவது எனக்கு பிரியமானதை நீ செய்யின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கூட முதலாவது நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். முதலாவது உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். முதலாவது நாங்கள் வேதத்துக்கு ஆண்டவரே அதன்படி நாங்கள் வாசித்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். முதலாவது நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இப்படிலாம் ஃபஸ்ட்டு காரியங்களை உமக்கு நாங்கள் கொடுக்கும்போது நீங்கள் எங்கள் வாழ்க்கையவே ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. நாளை குறித்து கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் முதலாவது நான் உமக்கு நான் செலுத்துவேன், முதலாவது நான் உம்மை கனம் பண்ணுவேன், முதலாவது நான் உம்மை தேடுவேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையவே நான் உம்மை இடத்துல அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை முழுவதும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, என் வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, என் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை இன்றைய நாளில் நாங்கள் தியானித்தபடி இதன்படி நாங்கள் நடக்க, இதன்படி நாங்கள் ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் இடத்துல வருமானம் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு அது உமக்கு நாங்கள் செலுத்துவோம். ஆண்டவர், எந்த காரியம் நன்மையான காரியம் நடந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு நாங்கள் உமக்கு கொடுத்து நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலிருந்து நாங்கள் அதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் இருக்கட்டும், எங்கள் வாழ்க்கையே ஆசீர்வாதமாய் கர்த்தர் நீர் மாற்றோம். இந்த தியானித்தபடி கர்த்தர் நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்கள் குடும்பத்தை, என் வாழ்க்கையை, என் வேலையை நீர் ஆசீர்வதியோ. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழும் நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து முடிப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.